அழுவலையோ அவன் புளிஞ்சு புளிஞ்சு அழுவான். அவன்கிட்ட போய் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டு தலையில் கைய வையும். வெக்கமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய நம்ம கேள். அப்பா, மறுபடியும் நான் பிறந்த ரகசியம் என்ன? ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ரகசியம் என்ன? உடைய விசுவாசம் ரத்தமாக மாற்றப்பட்டதின் அவசியம் என்ன? ஆவியானவரிடத்தில் கேள். ஏன்பா வந்தீங்க? பெந்தெகோஸ்தே சபைகளே, தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள். ஆவியானவர் என்பவர் அந்நிய பாஷையை பேசுவதற்காக வரவில்லை, அற்புத அடையாளங்களை செய்வதற்காக மட்டும் வரவில்லை. மட்டும் என்று சொன்னேன், வரவில்லை. குதிப்பதற்காக வரவில்லை, சாலை தூக்கி அங்கே இருந்து இங்கே போட்டு இங்கே இருந்து அங்க போட வரவில்லை, விசில் அடிப்பதற்காக வரவில்லை, பக்கத்தில் உள்ளவர்களை கை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அதற்காக வரவில்லை. அருமை தேவனுடைய ஜனமே, என்றைக்காச்சும் ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணிருக்கீங்களா? Please pray to my Holy Spirit. என்னுடைய ஆவியானவர் சொல்லுகிற மத்தியிலா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உன்னால் முடியும். என்னுடைய ஆவியானவர், என்னுடைய ஆவியானவர், என்னுடைய ஆவியானவர் சொந்தம் கூட்டாட முடியுமா? முடியுமா? ஜனமே பதில் சொல். உன்னால் முடியுமா? முடியும் என்று சொல். அல்லேலூயா. Is a faith of Holy Spirit. என்னுடைய ஆவியானவரே, என்னிடத்தில் நீர் வந்த ரகசியம் என்ன? நானும் நீரும் உடன்படிக்கை செய்ய கையை கோர்த்தது ரகசியம் என்ன? நான் சாகும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று நீர் எனக்கு சொன்னீரே, அதனுடைய ரகசியம் என்ன? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. என் அருமை தேவனுடைய ஜனமே, புளித்து போகிறதா? புளித்து போகாது, புளித்து போகாது இது. ஏனென்றால் இது யோவானின் சத்தம், இது ஸ்தேவானின் சத்தம், இது ஒரு அப்போஸ்தலனுடைய குமரல், இது உன்னை நீயும் நானும் குமரி கொண்டிருந்த என் ஆவியானவருடைய குமரல். கேள். என்னப்பா, ஏன்பா, ஏன் என் மேல அபிஷேகத்தை ஊற்றுனீங்க? குதிக்கிறதுக்கா? நிச்சயம் இருக்காது. எதற்காக? என்ன செய்யணும்னா என் தலைவிதியை சொல்லும். அல்லேலூயா. தலைவிதி இதுதான் 3ஆம் நாள் எடுக்க போகிற விதி. அதை கேட்பது உன் தலைவிதி, எடுக்க போவது என் தலைவிதி. இவைகளெல்லாம் நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பது என் தலைவன் எழுதிய விதி. கேளுங்க. ஏன்பா கொடுங்கன்னு என்னையா கேட்டுக்கிட்டு இருக்கோம்? என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்? எழுதி வைக்கிறான் ரோட்ல, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். எவனை ரட்சித்தது? ஐயா, நான் எதிரி அல்ல, சரியா எழுதுன்னு சொல்றேன். சரியா எழுது. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். எப்படியா தருவாரு? உலக நிம்மதியை வேற ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கு. அல்லேலூயா. எப்படி இயேசு தருவாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவ உலகமே மாத்தி எழுது. இயேசுவினிடத்தில் ஒரு நிம்மதி உண்டு, அதை நீ தேடு. நீ தேடு நிம்மதி எல்லாம் கொடுப்பதற்கு என் இயேசு வரவில்லை. இஸ் தி காஸ்பல். நீ தேடு நிம்மதி கொடுக்க மாட்டார். மாத்து, ரூட்ட மாத்தாத, சரியான ரூட்டுக்கு வான்னு சொல்றேன். எப்படி? எவனை ரட்சித்தது? நான் சொன்னேன். எங்க இருக்கு அந்த வசனம்? எங்க இருக்கு அந்த வசனம்? அல்லேலூயா. 2010 ஆசீர்வாதமான தமிழ்நாடு எழுதி போட்டான், காணோம். எங்க எங்க? ஒருத்தன் சொன்னா 2007 இந்தியா கிறிஸ்தவ நாடாளுன்னு, அவனை காணோம். ஏன் பொய்கள்? ஏன் பிதற்றுதல்? என் ஆவியானவர் சொன்னால் அது சொன்னதுதான். என் ஆவியானவர் சொன்னால் அது சொன்னதுதான். தீர்க்க தரிசனம் சாயந்தரமா நாளைக்கே சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் உண்மைதான் எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா. நாம தேடுற நிம்மதியெல்லாம் இயேசு கொடுக்க மாட்டாரியா? நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். ஒருத்தவன் நினைச்சிட்டு போறான், ஒரு 25 ரூபாய் இருந்தா கொஞ்சம் போட்டுலாமேன்னு. அங்க படி